சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உடல் பலவீனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த உளுந்து புட்டு ரெசிப்பியை வாரத்தில் 2லேருந்து 3 முறை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் ஒரு 2 முறை கூட சேர்த்து அலசி எடுத்துக்கலாம். அலசிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் பச்சரிசி கரெக்டாக இருக்கும். இதையும் 1லேருந்து 2 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2யும் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஒயிட் கலர் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வடித்து எடுத்துருக்க உளுந்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்திங்கன்னா தான் சீக்கிரமாக காயும். இதே மாதிரி வடிச்செடுத்த அரிசியையும் தனியாக காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அதே சமயம் நல்லா காஞ்சி வந்திருக்கணும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி நம்ம காய வச்ச உளுந்தை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடேறி இருக்கணும். அதே சமயம் லைட்டாக கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அரிசியை வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கடைகளில் ரவை வாங்கினா அது என்ன கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அதே அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். கையில் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக குருணையாக இருக்கணும். இப்போ இதை ஒரு ஜல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுக்கப்புறம் மீதம் இருக்க மாவை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை பல்ஸ் மோடில் ஊட்டிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்காது. இப்போ சலிச்ச மாவில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து கையில் பிடிச்சிங்கன்னா மாவு நல்லா இறுக பிடிக்கணும். அதே சமயம் உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்து வரணும். அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து பிசைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம், இல்லைனா புட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தேங்காயோட ஃப்ளேவர் நல்லா மாவில் இறங்கியிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி லைட்டாக சூடு பண்ணி இட்லி பாத்திரத்தில் நம்ம பெசரி வச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துணியில் சேர்த்து நல்லா கவர் பண்ணிவிட்டு மூடி போட்டு கரெக்டாக 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும். நீங்கள் இதே அளவுகளோடு சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு மாவு வேகிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் போதுமான அளவாக இருக்கும். இப்போ ஆவியில் வேக வச்ச மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு மாவை நல்லா உதுத்து விடுங்க. இதில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இல்லைனா 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 10 முந்திரியை இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆரோக்கியமான உளுந்து புட்டு ரெடி.
இந்த ரெசிப்பியில் நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற புட்டு மாவை விட இந்த மாதிரி உளுந்து புட்டை நீங்கள் வீட்லேயே மாவரைச்சி செய்யும்போது அதோட சத்துக்கள் போதுமான அளவு நமக்கு கிடைக்கும். இதுபோல் ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.